வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசர். இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க ஜப்பான் முன்வந்துள்ளது. இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஹாரஸ் ஜோஹை தெரிவித்துள்ளார். அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்குவதாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் உறுதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்க மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஹாரன் ஜோஹை ஆகியோருக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது. ஜப்பான் உதவியில் முன்னெடுக்கப்படும் கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாக அபிவிருத்தி தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஜெய்கா உதவியில் முன்னெடுக்கப்படும் அனைத்து வேலை திட்டங்களையும் விரைவில் நிறைவு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டிற்கு ஜப்பான் இலங்கைக்கு வழங்கிய உதவி மற்றும் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க ஜெய்கா நிறுவனம் எதிர்பார்ப்பதாகவும் காரத் ஜோஹை தெரிவித்தார். இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படும் முன்னணி வேலை திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு பாராட்டு தெரிவிக்க சிரேஷ்ட உபத்தலைவர் அந்த வேலை திட்டத்திற்கு அவசியமான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். இந்த நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் நகர தூய்மையாக்கல் பணிகளுக்கு ஜெய்கா நிறுவனத்தினூடாக பெற்றுக் கொள்ளக்கூடிய நிதி மற்றும் பௌதிக உதவிகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரியபிரப, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க மற்றும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இஷுமா ஆகியோர் ஜப்பான் தூதரகத்தின் முதன்மை செயலாளர் கென்ஜி ஒசாஜி, ஜெய்கா நிறுவனத்தின் இலங்கைக்கான முதன்மை பிரதிநிதி டெர்ஷுவா ஜமனா, சிரேஷ்ட பிரதிநிதி ஜூரி இடே உள்ளிட்ட ஜப்பான் பிரதிநிதிகளும் சந்திப்பில் கலந்து கொண்டனர். தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் பிரஜைகளுக்கான சலுகைகளை அதிக அளவில் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் அர்ப்பணிக்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. மோட்டார் வாகன இறக்குமதி, நிறுத்தி வைத்தல் வரி மற்றும் வட்வரி சேகரிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கைக்கு வாகன இறக்குமதி செய்யப்படும் போது முகம் கொடுக்க வேண்டிய சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களினால் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீளப் பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்றை அமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்தோடு செயற்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பெறுமதி சீட் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது சாதகமான விடயங்களை குறிப்பிட்ட ஜனாதிபதி நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதாகவும் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரியபிரம, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர் துமிந்த கீலகமுவ, நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு கடற்பகுதியில் மிதவை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு கடற்பகுதியில் சிவப்பு நிறமுடைய கூம்பு வடிவிலான மிதவை ஒன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் குறித்த மிதவை கடலில் மிதந்து வந்ததை அவதானித்து அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். குறித்த மிதவையை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர்.
சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் 11 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் 11 பேர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் மா அதிபர் பணிப்புரைக்கமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டபிள்யூ கினிக்கி குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு வழங்கல் பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து பாத்திரை பிரிவின் பொறுப்பதிகாரியாக மாற்றப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளில் 97 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடியில் போலீசார் நடாத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்ட 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RM ரட்நாயக்கவின் பணிப்புரையின் பேரில் காத்தான்குடி குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினர் குறித்த தேடுதல் நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காத்தான்குடி புதிய காத்தான்குடி நாவட்குடா கல்லடி புதுக்குடியிருப்பு தாளங்குடா ஆரியம்பதி உட்பட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கேரள கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த 10 நபர்களும் கசப்பு போதைப்பொருள் விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்ட 60 நபர்களும் வேகமாக வாகனம் ஓட்டியமை உட்பட வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 27 பேருமாக 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடம் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடலில் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடலில் சூட்டு பயிற்சியை மேற்கொள்ள இருப்பதாக மீனவர்களை குறித்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கரையோர காவற்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாணம் நீரில் வெள்ள திணைக்களம் ஊடாக அனைத்து கடற்றொழில் சங்கங்களுக்கு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளனர். இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த பயிற்சி இடம்பெறவுள்ளது. அரசு சேவையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். அரசு சேவையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் எனவும் அதற்கு தயார்படுத்தும் வகையில் ஜரக் திட்டத்தினூடாக பயிற்சிகளை அதிகாரிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண அரசு சேவை பட்டதாரிகள் சங்கத்தின் கோரிக்கையின் பேரில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தில் அதாவது ஜரக் விண்ணப்பிக்கும் உரிமை தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க சுட்டிக்காட்டுவதை போன்று மக்களின் நம்பிக்கையை அரசு சேவையாளர்கள் வென்றெடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி பங்கேற்றார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சுண்டக்கல் வாகனம் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் வழிமறிக்கப்பட்ட சுண்டைக்கல் ஏற்றிய வாகனத்தை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவித்துள்ளது. கடந்த வாரம் இரவு வேளை சுண்டக்கல் ஏற்றிச் செல்லப்படுவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறித்த வாகனத்தை வழிமறித்தார். அதனால் சாரதிக்கும் இளங்குமரனுக்கும் இடையில் பொருளை எடுத்துச் செல்வதற்கான வழி அனுமதி தொடர்பில் வாய்த்தர்க்கம் ஏற்பட போலீசாரின் தலையீடு காரணமாக வாகனம் போலீஸ் நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டது. வழக்கு நேற்று நகர்த்தல் பத்திரம் மூலம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 5 லட்சம் ரூபாய் பிணையில் வாகனமும் கல்லும் விடுவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் சுன்னக்கல் நிறுவனத்தின் சார்பில் சட்டத்திரணி குமார வடிவில் குருபரன் ஆஜராகியிருந்தார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நேற்றும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. மருதனார் மடம் மற்றும் சுன்னாகம் பகுதிகளில் கையெழுத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன.
இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவும் கையொப்பத்தை பதிவு செய்தார். யாழ்ப்பாணம் உரும்புராயில் நபரொருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய 5 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உருமராய் பகுதியில் நபரொருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. கடந்த வாரம் உரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பக்கத்திற்கு சென்ற ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பக்கத்தில் வழங்கியுள்ளார். சில தினங்களுக்கு பின்னர் நகை உரியவர்களிடம் வழங்கப்படாதா என வெதுப்பக்கத்தில் கேள்வி எழுப்பினார். இதனால் வெதுப்பக்கத்தில் இளைந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டவர். அதனையடுத்து 5 பேர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேலதிக நீதிவான் லென்குமார் உத்தரவிட்டார். கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியில் மதகுரு மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியில் இந்து மதத்தை சேர்ந்த மதகுரு ஒருவர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கனகாம்பிகை குளம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் இன்று பகல் 11 மணியளவில் மீளாய்வு நடவடிக்கை இடம்பெற்ற வேளை மீளாய்வு செய்வதற்கு சென்ற மதகுரு மீது அங்கிருந்த ஒருவரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குருக்கள் அணிந்திருந்த உருத்திராட்ச மாலை மற்றும் தங்கச்சங்கிலி என்பனவும் அறுத்து வீசப்பட்டன. இந்த சம்பவத்தில் முருகன் வீதி கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த சிவஸ்ரீ சிவகுமார குருக்கள் காயமடைந்துள்ளார். இதேவேளை சிவஸ்ரீ சிவகுமார குருக்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக கத்தோலிக்க திருச்சபையின் அமிழ்வரை தியாகிகளின் நீதி சமாதான ஆணைக்குழுவின் இணைப்பாளர் ரமேஷ் அடிகளார் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மதகுருவுக்கு நீதி கிடைப்பதற்கு கிளிநொச்சி வாழ் மதகுருக்கள் அனைவரும் அவருடன் கரம் கோர்த்து நிற்போம் எனவும் அருட்தந்தை ரமேஷ் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 12 மியன்மார் அகதிகளும் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மியான்மரில் இருந்து வந்த அகதிகளிடம் படகில் ஆட்கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 12 மியன்மார் அகதிகளும் நேற்று விடுதலை செய்யப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு இடைத்தங்கள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் 115 மியன்மார் அகதிகளுடன் படகு ஒன்று கரையொதுங்கியிருந்தார். அவர்களில் 103 பேர் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 12 பேர் சட்டவிரோத படகு பயணத்திற்கு உதவி செய்ததாக கைது செய்யப்பட்ட திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 12 பேரும் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கேப்பாப்பிளவு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கிளிநொச்சியில் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் 95 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரம் போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை போலீசார் சோதனையிட்ட போது அவரது உடைமையிலிருந்து 95 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 12,800 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டது. அதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது. கிளிநொச்சி விவசாயி ஒருவர் குரங்கை பிடிப்பதற்காக கூடு ஒன்றை உருவாக்கியுள்ளார். கிளிநொச்சி விவசாயி ஒருவர் குரங்கை பிடித்து வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியில் குரங்கை பிடிப்பதற்கான கூடு ஒன்றை உருவாக்கியுள்ளார். குரங்குகளினால் விவசாய செய்கைகள் அழிவடைகின்ற நிலையில் விவசாயிகள் நஷ்டமடைகின்றனர். இதனால் கிளிநொச்சி திருவையாறு 2ஆம் பகுதியைச் சேர்ந்த ஐயாக்குட்டி புண்ணியமூர்த்தி என்ற விவசாயி தனது விவசாய உற்பத்தியை அளிக்க குரங்குகளை பிடிப்பதற்காக கூடும் ஒன்றை உருவாக்கி நேற்று குரங்குகளை பிடிக்கும் பரீட்சாத்து முயற்சியில் ஈடுபட்டார். யாழ்ப்பாண நகரில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியவர்களின் பிரதான சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண நகரில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியவர்களினால் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் என கருதப்படும் 3 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக இருந்த நபர்கள் யாழ்ப்பாண நகரில் நடமாடுவதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி இரவு ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது. அதனால் கடந்த வியாழக்கிழமை 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டன. வவுனியா மாவட்டத்தில் 113 பேருக்கு டெங்கு நோய் தாக்கம் ஏற்பட்டது.
வவுனியா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 113 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை 113 பேர் பாதிப்படைந்தனர். வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 82 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் குணமடைந்து தற்போது வீடு திரும்பியுள்ளனர் என பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி குறிப்பிட்டுள்ளது. இலங்கை வங்கியின் நயினாதீவு கிளை புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இலங்கை வங்கியின் நயினாதீவு கிளையாக மேம்படுத்தப்பட்ட புதிய கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை வங்கியின் வடமாகாண உதவி பொது முகாமையாளர் வள்ளிபுரம் சிவானந்தம், இலங்கை வங்கியின் வடமாகாண கிளையின் செயற்பாட்டு முகாமையாளர் குலசேகரம் பிள்ளை, சிவஞான சுந்தரம் ஆகியோரும் இலங்கை வங்கி கிளையின் முகாமையாளர்கள், வாடிக்கையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நயினாதீவு கிளை இடமாற்றம் செய்யப்பட்டமையின் மூலம் வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான மேன்மையான வசதிகளுடன் கூடிய வங்கிச் சேவை அனுபவத்தை பெற்றிட இது வழிவகுக்கும் என நம்பப்படுகின்றது. அதற்கமைய புதிய கட்டிடம் நயினாதீவு முதலாம் வட்டாரம் பிரதான வீதி என்ற முகவரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு சர்வமத தலைவர்களின் ஆசையோடும் வெகு விமர்சையாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.